சிலர் வீடுகளில் சிலந்தி அதிகமாக வந்து கூடு கட்டுங்க. என்ன தான் நம்ம அடிக்கடி வந்து சுத்தப்படுத்தினாலும் கூட அப்படியே 2வது நாள் 3ஆம் நாளில் மறுபடியும் கூடு கட்டும். சிலந்தி கூடு கொஞ்சம் வறுமையை குறிக்கக்கூடிய விஷயமாகும். அதனால தான் சிலந்தி கூடு இல்லாமல், சிலந்தி வலை இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாக அந்த வலை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எந்த வலையாக இருந்தாலும் சரி, வலைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது. அப்போ கேது தசை, கேது புத்தி நடக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா சிலந்தி வலை அதிகமாக பின்னுங்க. அதே மாதிரி சனியும் கேதுவும் சேர்ந்திருந்து சனி தசை வந்தாலும் அவங்க வீட்டில் சிலந்தி வலைகள் அதிகமாக பின்னப்படுங்க. ஏன்னா சனி தான் வந்து அழுக்கு, அந்த பிசுப்பு அதுக்கெல்லாம் உரிய கிரகமாக இருக்கிறார். அந்த கேது தான் வந்து வலை பின்னுறது, அதுக்குரிய கிரகமாக இருக்குதுங்க. அந்த வலையில் என்ன விழ வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேது தான். அந்த சதி வலையில் விழுறது. அதுக்கடுத்தது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வலைதளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் விழுந்து கிடக்கிறது, எல்லா வலைக்கும் வந்து கேது தான் காரணமாக இருக்கிறார். அதனால் வந்து கேது தசை, கேது புத்தி, சனி கேது சேர்ந்து சனி தசைலாம் நடக்கும் பொழுது சிலந்தி வலைகள் அதிகமாக பின்னப்படும். பொதுவாக அதை நம்ம அப்பப்போ சுத்தப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாமா ஜோசியத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பிரசன்ன அனுஷ்டான பத்ததி நூல் கிடச்சிதுன்னா பாருங்கள். பிரசன்ன அனுஷ்டான பத்ததி, ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் இது மாதிரி பேருள்ள புக்கெல்லாம் வரும், ஆனால் அதில் முழுமையான விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா பிரிண்டிங்கில் இல்லாத சில விஷயங்கள்லாம் சுவடிகள்லாம் இருக்குது. அதனால தான் இந்த பிரசன்ன அனுஷ்டான பத்ததிங்கிற நூலில் சிலந்தி வலை யார் வீட்டில் அதிகமாக கட்டப்பட்டிருக்கும், சிலந்தி அதிகமாக யார் வீட்டில் இருக்கும், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சிலந்தி அதிகமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது இருந்தாலே காசு, பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனை இதெல்லாம் வரும். அதனால் அப்படி இருந்தால் உடனுக்குடன் சுத்தி பண்ணுறது நல்லதுங்க. அதே மாதிரி வந்து கொசு தொந்தரவு, அது என்னங்க இது ஊர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கொசு கடிக்கிறது அதிகமாக யாரை கடிக்குது அப்படின்லாமே இருக்குது. பல விஷயங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து கொசு அப்படின்னா அது யாரோட காம்பினேஷன், செவ்வாய் சனி இந்த 2 கிரகங்கள் சேர்ந்துருந்தாலோ பார்த்தாலோ அவங்கள வந்து கொசு அதிகமாக கடிக்கும். நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள், அவங்கள தேடி தேடி கிடைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து அந்த அசுத்த நீர், கழிவு நீர் அதுக்கெல்லாம் உரிய கிரகம். அது வந்து அந்த வலியை கொடுக்குது இல்லைங்களா, கொசு கடிக்கும்போது சுருன்னு ஒரு வலி வருது பாருங்கள், இதுக்கெல்லாம் உரிய கிரகம் வந்து சனி பகவான். அப்போ செவ்வாயோட வேலை என்ன? செவ்வாய்ங்கிறது கடித்தல். இப்போ இந்த கொசு வந்து நம்மளை கடிக்குது, ஓட்டை போடுது, ரத்தத்தை உறிஞ்சுது. இந்த 3 விஷயங்களும் வந்து செவ்வாயோட விஷயம். கடிக்கிறதும் செவ்வாய் தான், ஓட்டை போடுறதும் செவ்வாய் தான், ரத்தங்களை உறிஞ்சி குடிக்கிறதும் செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய் தான் வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஆகிறது. அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க, பார்வை உள்ளவங்க கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கொசுக்கடி மூலமாக சில நோய்கள் அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக செவ்வாசனி சேர்க்க, செவ்வாசனி பார்வை உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் உடம்பில். அதனால தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து நம்முடைய வாழ்க்கை முறையையும் ஜோதிடம் வந்து தீர்மானிக்குது. கொசுக்கடி யாருக்கு இருக்கும், அதனால் நோய் வரப்பாங்க, நோய்வாய்ப்படுறவங்க யார் அப்படிங்கிறதும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஈயை நம்ம மறக்கவே முடியாது. குடுகுடுன்னு பறக்கும், அப்படி வரும், அடிக்கிறது நம்ம கையை தூக்கி நெருங்கும் போதே உடனே நமக்கு வந்து கையில் படாமல் பறந்து போயிடும், ரொம்ப சாமர்த்தியம் பறந்து போயிடும். சமீபத்தில் கூட சில ஆய்வுக்கூடங்களில் ஈயினுடைய அந்த தலைப்பகுதி எடுத்து ஆராய்ச்சியெலாம் செய்துட்டுருக்காங்க. ஈ மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஈ அப்படின்னு எடுத்திங்கன்னா அது எந்த கிரகங்களோட காம்பினேஷன்? புதன் ராகு, இந்த 2 கிரகங்களுடைய காம்பினேஷன். ஏன்னா புதன் தான் வந்து அந்த வேகமாக பறக்கிறது, இந்த துருன்னு இருக்கிறது, அப்புறம் கொண்டு போகிறது, இருக்கிறத தூக்கிட்டு போகிறது, ஆக்டிவாக இருக்கிறது, அதுக்கடுத்தது வந்து உருவத்தில் சின்னதாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து புதனுக்குள்ளது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பறக்கிறது, கொண்டு போகிறது, துருன்னு இருக்கிறது, அடுத்தது கணிக்கிறது, நம்ம கையை தூக்கும்போதே அடிக்க வராங்கன்னு சொல்லி டக்குன்னு பறக்கிறது, இதெல்லாம் வந்து புதன். ராகு வந்து அந்த விஷத்தன்மை, ஏன்னா ஈனுடைய விஷத்தன்மை இருக்கு இல்லைங்களா, அது இதுலேயே வந்து உட்காந்துட்டு உணவில் வந்து உட்காரும்போது அது விஷத்தன்மை அடையுது.
அப்போ ஈ தொந்தரவு, ஈக்களால் நோய்கள், பிரச்சனை இதெல்லாம் யாருக்கு வரும்? புதன் ராகு உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா ஈயை வீட்டில் விடவே கூடாது, கவனமாக இருங்க. இப்போ சாப்பிட உட்கார்றீங்க, அதில் ஈ வந்து உட்கார்ந்துடுது, அந்த உணவை தவிர்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போ புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ஈக்களால் தொந்தரவு, ஈ ஏதாவது காதில் பூந்துக்கிறது, அது மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்குங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய நூல்களை தேடணும். பதிப்புக்கு வராத சில நூல்கள், வடமொழி நூல்கள், சித்தர்கள் பாடிய தமிழ் பாடல் நூல்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் நேரம் கிடைச்சதுன்னா பிரசன்ன அனுஷ்டான பத்ததிங்கிற நூலை படித்து பாருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்தது உங்களை சந்திக்கிறேங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் புகழையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.